ஒரு பிச்சைக்காரனை பார்த்து ஒரு செல்வந்தர் கேட்டார், உழைத்து சாப்பிடாமல் ஏன் பிச்சை எடுக்கிறாய்? அதற்கு அந்த பிச்சைக்காரன், சார், எனக்கு திடீரென்று வேலை போய்விட்டது. கடந்த 1 வருடமாக நான் வேறு வேலைக்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன். எதுவும் கிடைக்கவில்லை. உங்களை பார்த்தால் பெரிய மனிதர் போல இருக்கிறீர்கள். எனக்கு நீங்கள் ஒரு வேலை வாங்கி கொடுத்தால் பிச்சை எடுப்பதை விட்டு விடுகிறேன். உனக்கு நிச்சயம் உதவ வேண்டும் என்று தோன்றுகிறது. ஆனால் வேலை வாங்கி தரும் எனக்கில்லை. வேறு ஒன்றை மனதில் வைத்திருக்கிறேன். வேறு ஒன்னா? எதுவா இருந்தாலும் சரி, என் பிரச்சனை தீர்ந்தா போதும் என்றான் பிச்சைக்காரன். உன்னை என்னுடைய பிசினஸ் பார்ட்னர் ஆக்கப் போகிறேன். என்னது, பிசினஸ் பார்ட்னரா? ஆமாம், எனக்கு சொந்தமாக பல 100 ஏக்கரில் விவசாய நிலம் இருக்கிறது. அதில் விளையும் தானியங்களை நீ சந்தையில் விற்கலாம். உனக்கு கடை வைக்க இடம், தானியம் உட்பட அனைத்தையும் தருகிறேன். நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான். தானியங்களை விற்று லாபத்தில் எனக்கு பங்கு தர வேண்டும், அவ்வளவுதான். முதலீடே செய்யாமல் இப்படி ஒரு வாய்ப்பா? கடவுள் கண்ணை திறந்துட்டான் குமாரு என்று பிச்சைக்காரன் மனம் குதூகலத்தில் மூழ்கியது. சார், அது லாபத்தை நாம எப்படி பிரிச்சுக்க போறோம்? உங்களுக்கு 90, எனக்கு 10, இல்ல உங்களுக்கு 95, எனக்கு 5, எப்படி? ஆர்வத்தோடு கேட்டான். இல்லை, நீ 90 எடுத்துக்கிட்டு எனக்கு 10 கொடுத்தா போதும். அதை கேட்ட பிச்சைக்காரனுக்கு ஒரு கணம் பேச்சே வரவில்லை. என்ன சார் சொல்றீங்க? நம்ப முடியாமல் கேட்டான். ஆமாப்பா, உனக்கு 90, எனக்கு ஜஸ்ட் 10 போதும். எனக்கு பணம் தேவையில்லை. நீ நினைக்கிறத விட நிறைய என்கிட்ட இருக்கு. இந்த 10 கூட நான் கொடுக்க சொல்றது என் தேவைக்காக இல்ல, உனக்கு நன்றியுணர்ச்சி என்னைக்கும் இருக்கணுமேங்கிறதுக்காகத்தான். எனக்கு வாழ்க்கையே பிச்சை போட்ட தெய்வமே, நான் உனக்கு என்னன்னைக்கும் நன்றி கடன் பட்டு இருக்கேன். அடுத்த நொடி பிச்சைக்காரன் அந்த செல்வந்தரின் கால்களில் விழுந்து விட்டான். இவர்கள் செய்து கொண்ட ஒப்பந்தப்படி அனைத்தும் நடைபெற துவங்கியது. பிச்சைக்காரனிடம் செல்வம் குவிய ஆரம்பித்தது. முதலில் பணம் ஆயிரங்களில் புரள துவங்கி அடுத்த சில வாரங்களில் அது லட்சங்களாக எட்டியது. ஆனால் ஒரு கட்டத்தில் பிச்சைக்காரன் தனக்கு இந்த வாழ்க்கையை அளித்த அந்த வள்ளலையே மறந்தே விட்டான். புத்தம் புதிய ஆடைகளை உடுக்க துவங்கியவன் தான் கடைக்கு வந்து செல்வதற்கு ஒரு வாகனத்தை வாங்கிவிட்டான். கழுத்தில் மைனர் செயின் அணிந்து கொண்டான். இரவு பகலாக லாபமே குறிக்கோள் என்று உழைத்தான். தானியங்களின் தரம் இவன் கடையில் நன்றாக இருந்தபடியால் விற்பனை நாளுக்கு நாள் அதிகரித்தது. ஒரு சில மாதங்கள் சென்றது. அதுவரை தனது பிசினஸ் பார்ட்னராக அந்த செல்வந்தனின் பங்காக தினசரி 10% ஒதுக்கி வந்தவன் ஒரு கட்டத்தில் தனக்குத்தானே கேட்டுக்கொண்டான். என்னோட பார்ட்னருக்கு நான் ஏன் 10% கொடுக்கணும்? அவர் கடைக்கே வர்றதில்லையே. உழைப்பு எல்லாம் என்னோடது. இரவு பகலா நான் தான் வேலை செய்யறேன். இனி எனக்கே 100% லாபம் என்றும் முடிவு செய்தான். அடுத்த சில நிமிடங்களில் செல்வந்தர் புது பணக்காரனாகிவிட்ட பழைய பிச்சைக்காரனிடம் தனது லாபத்தின் பங்கை பெற கடைக்கு வந்தார். உழைப்பு எல்லாம் என்னோடது. அப்படி இருக்க உங்களுக்கு எதுக்கு நான் 10% தரணும்? எனக்கு தான் எல்லா லாபமும் சொந்தம் என்று ரூல்ஸ் பேசினான். அந்த செல்வந்தனின் இடத்தில் நீங்கள் இருந்தால் என்ன சொல்வீர்கள்? ஒரு செகண்ட் யோசிங்களேன். இதுதான் நமது எல்லோர் வாழ்க்கையிலும் நடக்கிறது. இறைவன் தான் பிசினஸ் பார்ட்னர், நாம் தான் அந்த புது பணக்காரன். இறைவன் நமக்கு பிச்சை போட்டது இந்த வாழ்க்கையை, ஒவ்வொரு நொடியை, நாம் விடும் ஒவ்வொரு மூச்சை, 5 புலன்களை நமக்கு கொடுத்து அவை ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி ஆற்றல்கள் கொடுத்தான் இறைவன். அது மட்டுமா? 5 புலன் போதாது என்று கை, கால், இதயம், சிறுநீரகம், கல்லீரல் என விலை மதிக்கவே முடியாத நம் உடல் உறுப்புகள் கொடுத்தான். இப்படி இறைவன் நமக்கு கொடுத்தவற்றை பட்டியலிட துவங்கினால் அது முடிவே இல்லாமல் தான் போய்கொண்டிருக்கும். இவ்வளவு தந்த அவனுக்கு ஜஸ்ட் ஒரு 10% நேரத்தை தான் நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அவன் எதிர்பார்க்கிறான். அது கூட அவனது தேவைக்காக அல்ல. அவன் தேவைகள் அற்றவன். நமது நன்றியுணர்ச்சிக்காக அதை எதிர்பார்க்கிறான். அவன் மீது நாம் வைத்திருக்கும் அன்புக்காக. நன்றியுணர்ச்சி மட்டும் ஒருவரிடம் வந்துவிட்டால் அதற்கு பிறகு வாழ்க்கை எப்படி மாறும் தெரியுமா? இறைவனை வணங்குவதோ, வேதங்களை படிப்பதோ, ஆலயத்துக்கு செல்வதோ, தொண்டு முதலானவற்றில் நம்மை ஈடுபடுத்திக் கொள்வதோ அல்லது சக மனிதர்களுக்கு உதவுவதோ, இவை யாவும் செய்வது நமக்காகத்தான், நம்முடைய நன்மைக்காகத்தான் என்றாலும் இறைவன் நமக்கு அளித்த உயிரையும் உடலையும் உறுப்புகளையும் அவன் கூறிய வழியில், அவன் விரும்பிய வழியில் நடத்தி
கொண்டு இருக்கிறோம் என்ற திருப்தியோடு இவ்வளவையும் கொடுத்த நம் இறைவனுக்கு நாம் நன்றியுடன் இருக்கிறோம் என்று காட்டத்தான். மற்றபடி இறைவனுக்கு அது தேவை என்பதால் அல்ல. ஒரு பிச்சைக்காரன் உணவுக்காக வீடு வீடாக அலைந்தான். அவன் மிகவும் அசிங்கமாக கிழிந்த உடைகளோடு சிக்கு பிடித்த தலைமுடியோடு இருந்தான். ஒரு பழைய கோணிப்பையே அவனுக்கு உடைமையாக இருந்தது. ஒவ்வொரு வீடாக போய் பார்த்துவிட்டு எதுவும் கிடைக்காவிட்டால் தனக்குள் அந்த வீட்டை பற்றி சொல்லிக் கொள்வான். ஒரு வீட்டின் முன்னே போய் சொன்ன வார்த்தைகள்: வீடு மிக பெரியது, ஆனால் இங்குள்ளவர்களுக்கு பணம் நிறைய இருந்தும் திருப்தி இல்லை. அவர்கள் எப்போதும் அதிகமாகவே எதிர்பார்க்கிறார்கள். கடைசியில் அவர்கள் பேராசையால் எல்லாவற்றையும் இழப்பார்கள். இன்னொரு வீட்டுக்கு போனான். உணவு கிடைக்கவில்லை. இந்த வீட்டில் உள்ளவன் கோடீஸ்வரன். ஆனால் இருக்கிற பணத்தில் திருப்தி அடையாமல் அவற்றை இரட்டை மடங்காக்க சூதாடினான். கடைசியில் எல்லாவற்றையும் இழந்தான். எனக்கோ கொஞ்சம் பணம் கிடைத்தால் போதும், திருப்தி கொள்வேன், அதிக ஆசைப்பட மாட்டேன் என்று அந்த பிச்சைக்காரன் சொன்னதும் அதிர்ஷ்ட தேவதை அவன் முன்னே தோன்றியது. நான் உனக்கு உதவ போகிறேன். நீ உன்னுடைய கோணிப்பையை பிடி. நான் அதனுள்ளே தங்க நாணயங்கள் போடுவேன். உனக்கு எவ்வளவு வேண்டுமோ பெற்றுக்கொள். பிச்சைக்காரன் அதிர்ஷ்ட தேவதையை பார்த்தான். அதன் கரங்களில் தங்க நாணயங்கள் நிறைய இருந்தன. உடனே அவன் கோணிப்பையை விரித்தான். அப்போது அதிர்ஷ்ட தேவதை சொல்லியது: கோணிப்பைக்குள் விழுகின்ற நாணயங்கள் தங்கமாக இருக்கும். அவை நிலத்தில் விழுந்தால் தூசியாகி விடும். இது எனது எச்சரிக்கை. பிச்சைக்காரன் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருந்தான். அதிர்ஷ்ட தேவதை மீண்டும் எச்சரித்தது. அதன் பிறகு பிச்சைக்காரனின் கோணிப்பைக்குள் தங்க நாணயங்களை கொட்டியது. கோணிப்பை நிரம்பியதும் தேவதை தங்க நாணயங்கள் கொட்டுவதை நிறுத்தியது. உன் கோணிப்பையில் இருக்கிற நாணயங்கள் உன்னை அரசனை விட பணக்காரனாக்கும். அது போதும் தானே என்றது அதிர்ஷ்ட தேவதை. போதாது, இன்னும் வேண்டும் என்றான் பிச்சைக்காரன். அதிர்ஷ்ட தேவதை மேலும் சில தங்க நாணயங்களை கொடுத்து விட்டு சொன்னது: உன் கோணிப்பை இதற்கு மேல் தாங்காது. பிச்சைக்காரன் சொன்னான்: இன்னும் கொஞ்சம் வேண்டும். அதிர்ஷ்ட தேவதை மேலும் தங்க நாணயங்கள் சிலவற்றை கொடுத்து விட்டு நிறுத்தியது. உன் கோணிப்பை கிளிய போகிறது. பிச்சைக்காரன் மறுத்தான். இல்லை, நீ இன்னும் கொஞ்சம் நாணயங்களை போடு, என் கோணிப்பை தாங்கும். மறு வினாடி கோணிப்பை கிழிந்தது. அதனுள் இருந்த நாணயங்கள் கீழே விழுந்து தூசியாகின. அதிர்ஷ்ட தேவதையும் மறைந்தது. பிச்சைக்காரன் திகைத்து போய் நின்றான். ஒரு புகைவண்டி நிலையத்தில் பிச்சைக்காரன் ஒருவன் தனது கைப்பை நிறைய பென்சில்களை வைத்துக் கொண்டு அமர்ந்திருந்தான். ஒரு கணவான் அந்த வழியாக சென்ற போது 5 ரூபாய் நாணயத்தை பிச்சைக்காரனின் திருவோட்டில் போட்டார். பிறகு புகைவண்டியில் ஏறி அமர்ந்தார். அவரது மனதில் ஒரு கருத்து உதித்தது. எழுந்து வேகமாக அதே பிச்சைக்காரனிடம் சென்று அவனது பையில் இருந்த பென்சில்களை எடுத்துக்கொண்டு 5 ரூபாய்க்கு சமமான பென்சில்களை எடுத்துக் கொள்கிறேன். என்ன இருந்தாலும் நீயும் தொழில் செய்கிறாய் அல்லவா என்று கூறிவிட்டு புகைவண்டியில் தனது இருக்கைக்கு திரும்பினார். 6 மாதங்களுக்கு பிறகு அந்த கணவான் ஒரு விருந்தில் கலந்து கொள்ள சென்றார். அந்த விருந்தில் 6 மாதங்களுக்கு முன்னாலே ரயில் நிலையத்தில் பிச்சை எடுத்துக்கொண்டு இருந்தவனும் அமர்க்களமான கோட் மற்றும் டை சகிதமான உடையில் கனக்கச்சிதமாக கணவானாக விருந்தில் பங்கு கொள்ள வந்து இருந்தான். அவன் இந்த கணவானை அடையாளம் கொண்டு இப்படி கூறினான்: அன்பரே, நீங்கள் என்னை மறந்து போயிருக்கலாம். ஆனால் நான் உங்களால் தான் இப்படி நல்ல நிலைமைக்கு வந்து இருக்கிறேன். நான் நல்ல நிலைமைக்கு வருவதற்கு நீங்க தான் காரணம். அந்த கோட் சூட் வாலிபன் கணவானிடம் பழைய நிகழ்வுகளை நினைவூட்டினான். கணவான்: எனக்கு நினைவு வந்து விட்டது. இப்போது என்ன செய்கிறாய்? உடைகளிலும் நல்ல மாற்றம் தென்படுகிறது. என்னப்பா என்று கேட்டார். கோட் சூட் வாலிபன் சொன்னான்: நீங்கள் தான் என்னுடைய மாற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் காரணம். என்னுடைய வாழ்நாளிலே உங்களை மறக்க முடியாது. என் வாழ்க்கையில் என்னை ஒரு மனிதனாக மதித்த முதல் மனிதர் நீங்கள்தான். 5 ரூபாயை எனது திருவோட்டில் இட்ட பின் சிறிது நேரத்திற்கு பிறகு வந்து அந்த ரூபாய்க்கு சமமான பென்சில்களை என்னிடமிருந்து பெற்று சென்றீர்கள். எனக்குள் ஒளிந்திருந்த வியாபாரி அப்போதுதான் எனக்கே தெரிய வந்தான். அதுவரையில் பிச்சை எடுத்து திரிந்த நான் அந்த ஒரு நிமிடத்தின் தாக்குதலில் ஒரு வியாபாரியாக உருவெடுத்து உழைக்க ஆரம்பித்தேன். அந்த ஒரு நிமிடத்திற்கு முன்னர் வரையில் சோம்பேறியாக அழுக்காக புகைவண்டி நிலையத்தின் பிச்சைக்காரர்களில் வரிசையில் ஒருவனாக யாராலும் மதிக்கப்படாத உருப்படாதவனாக இருந்த நான் உங்கள் நடவடிக்கையால் திருந்தினேன். என்னுள்ளே சாக்ரட்டிஸின் கொள்கைகளை தூண்டிவிட்டவர் நீங்கள்தான். பிறகுதான் சிந்திக்க ஆரம்பித்தேன். நான் யார்? எனது கொள்கை என்ன? எதற்காகவோ பிறந்து விட்டேன். ஆனால் சாகும் போதாவது எதையாவது சாதித்து விட்டு சாகலாமே என முடிவெடுத்தேன்.
பிச்சை எடுப்பதை நிறுத்தி எனது புதிய வாழ்க்கையை ஆரம்பித்தேன். நான் உங்களுக்கு நன்றி கூறுவதற்கு என்றென்றும் கடமைப்பட்டுள்ளேன். நன்றிகள் பல கோடி ஐயா என்றான். அனைவருக்குள்ளும் ஏதாவது ஒரு திறமை ஒளிந்திருக்கும். அதை சரியான நேரத்தில் பயன்படுத்தினால் வாழ்க்கையில் முன்னேறலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.